Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் யூனிட் 3ல இருக்க லைனாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் உங்களுக்கு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை பற்றி அதோடைய அப்ரோச்சஸ் பற்றி கிளியர்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக 3 அல்காரிதம் இந்த யூனிட்டில் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் லாம்போர்ட் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்காரிதம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா லாம்போர்ட் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு. ஸோ லாம்போர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். In a distributed system, multiple processes run on a different machine and communicate only through the message passing. ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் மிஷினில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே மெசேஜ் பாசிங் மூலயமா மட்டும்தான் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்கும். When this process need the exclusive access to the shared resources, ஒரே ரிசோர்ஸை இந்த மல்டிபிள் மிஷின்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது. பட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல ஷேர்டு மெமரி கிடையாது, குளோபல் கிளாக் கிடையாது, எல்லா கம்யூனிகேஷனும் மெசேஜ் பாசிங் மூலமா தான் நடக்கும். ஒரு ரிசோர்ஸை மல்டிபிள் பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கொண்டு வர அல்காரிதம்ஸ் தான் விதவிதமான அல்காரிதம்ஸ் 3 அப்ரோச் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன். ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டனா therefore 1978ல லாம்போர்ட் அப்படின்றவர் டைம் ஸ்டாம்ப் பேஸ்ட் அல்காரிதம் யூசிங் லாஜிக்கல் கிளாக் யூஸ் பண்ணி கொண்டு வராது. எதுக்குன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுக்கு. ஒரே நேரத்துல ஒரு ரிசோர்ஸை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு வரதுக்காக அதை ஆக்சஸ் பண்றதுக்காக அவங்க கொடுக்குற டெக்னிக் தான் இந்த லாம்போர்ட் அல்காரிதம்ன்றது. இந்த லாம்போர்ட் அல்காரிதமோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்போர்ட் யூசஸ் டைம் ஸ்டாம்ப் ரெக்வெஸ்ட் மெசேஜ் அண்ட் லாஜிக்கல் கிளாக் டு என்ஷூர் தட் ஆல் த ப்ராசஸ் மெயின்டைன் த குளோபல் டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ஈவென்ட். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸர் கிட்டையும் லாம்போர்ட் லாஜிக்கல் கிளாக் லாஜிக்கல் கிளாக் இருக்கும். எப்போ ஒரு ப்ராசஸர் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வேணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் மெசேஜ் டைம் ஸ்டாம்போட அட்டாச் பண்ணும். ஸோ எல்லா ப்ராசஸுமே ரெக்வெஸ்ட் கியூவை மெயின்டைன் பண்ணணும். அந்த கியூல போய் ஒரு டைம்ல போய் பிளேஸ் ஆயிடும். ஸோ யார் ஃபர்ஸ்டா ரெக்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் சிஎஸ் என்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் கிரிட்டிக்கல் கிளாக் என்டர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பேசிக்கா ஐடியா அந்த லாம்போர்ட் அல்காரிதம்ல இருக்கிறது. இப்ப பாருங்க, எவ்ரி ரெக்வெஸ்ட் ஃபார் என்டரிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் அசைன்ட் இன் த டைம் ஸ்டாம்ப். முதல்ல டைம் ஸ்டாம்ப்ல போய் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் எல்லா ப்ராசஸருமே அந்த ரெக்வெஸ்ட் கியூல சார்ட் பண்ணி அரேஞ்சா டைம் ஸ்டாம்ப் ஆர்டர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நீ இந்த டைமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பேஸ் பண்ணி நிப்பாங்க. ஸோ a process enters the CS only when it has own request is at the top of the queue. queuல மேல ஃபர்ஸ்ட் யாரு டைம் ஸ்டாம்ப்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ ஈச் ப்ராசஸ் மெயின்டைன் லாம்ப்டாம் கிளாக். ஃபர்ஸ்ட் லாம்போர்ட் கிளாக் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ரெக்வெஸ்ட் கியூல. தென் மெசேஜ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா there are 3 மெசேஜ் யூஸ்ட். ரெக்வெஸ்ட், ரிப்ளே, ரிலீஸ் மெசேஜ். ரெக்வெஸ்ட் மெசேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டு என்டர், உள்ள போறதுக்கு பெர்மிஷன், நெக்ஸ்ட் கேட்கணும். ஓகேவா? அடுத்து ரிப்ளே மெசேஜ் பெர்மிஷன் கொடுக்கும். கிரிட்டிக்கல் செக்ஷன் பெர்மிஷன் கொடுக்கும், நீங்க இப்போ என்டர் ஆகலாம் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள. இந்த ரிலீஸ் எப்ப நான் முடிச்சிடறனோ என்னோட மெசேஜ் பாசிங்க ஓகே, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடணும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது தான் இந்த ரிலீஸ் மெசேஜ் அப்படின்றது. புரியுதா? எப்படி ரெக்வெஸ்ட் மெசேஜ், ரிலீஸ் மெசேஜ் எல்லாமே இருக்கணும். 3 இப்போ அல்காரிதமிக் டிஸ்கிரிப்ஷன். எப்படி நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம் ஒரு சிஸ்டம்ல அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்காரிதம் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டெப் 1 ரெக்வெஸ்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். முதல்ல என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்னு நான் ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்கணும். ப்ராசஸ் அப்படின்றது தான் நம்ம பிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் பிஐ இன்க்ரிமெண்ட்ஸ் இட்ஸ் லாஜிக்கல் கிளாக். முதல்ல பிஐ கிளாக்கை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் த ரெக்வெஸ்ட். நான் இந்த டைம்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். தென் ஓன் ரெக்வெஸ்ட்டை கியூல கொண்டு போய் முதல்ல ஆட் பண்ணிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாரு கியூல நிக்கிறாங்களோ அவங்கள தானே முதல்ல கியூல விட முடியும். ஸோ இன்சர்ட் it onto the own request queue. Then request broadcast பண்ணும். அதாவது எல்லா ப்ராசஸ்க்கும் சொல்லிடும் நான் தான் இந்த டைம்ல நின்னேன்னு. இந்த மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணும். ஸோ ரெக்வெஸ்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருது. அடுத்து ரிசீவிங் த ரெக்வெஸ்ட். இப்போ நான் ரெக்வெஸ்ட்டை கொடுத்துட்டேன், அடுத்து ரிசீவ் பண்ணணும்ல அந்த மெசேஜ். ஸோ பிஜே அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் இட்ஸ் லாஜிக்கல் கிளாக். நான் இந்த டைம்ல வந்தேன்னு சொல்லி லாஜிக்கல் கிளாக்ல போய் டைம் ஸ்டாம்ப்ல அப்டேட் பண்ணிடுது. தென் இன்சர்ட் இன்டு த ஓன் ரெக்வெஸ்ட் கியூ. அடுத்த
ப்ராசஸ் வந்து நானும் வந்திருக்கேன் இந்த டைம்லன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கியூல சொல்லி இந்த டைம்ல வந்திருக்கேன்னு சொல்லிரும். தென் சென்ட் ரிப்ளை டு த PI அன்லெஸ் PJ இந்த CS ஆர் இந்த இயர்லியர் ரெக்வஸ்ட். அப்போ இதுக்கு முன்னாடியே நமக்கு PI ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டனால ப்ராசஸ் ஆகி அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜை சென்ட் பண்ண முடியும், ரிப்ளை மெசேஜை. ஏன்னா PJ எப்போ வந்துச்சு, PIக்கு அடுத்து தான் வந்துச்சு. ஓகேவா, இப்படிதான் லாஜிக்கல் கிளாக் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த சிஸ்டம் போகும். தென் இப்போ ரிப்ளை மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், PI வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள உள்ள போகும். ஸோ ப்ராசஸ் PI என்டர் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேவா, ஸோ லாஜிக்கல் கிளாக் அப்டேட் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ப்ராசஸ் PI வந்து CS-க்குள்ள 1ல போகும். இது என்ன பண்ணுன்னா இட்ஸ் ரெக்வஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த கியூ. முதல்ல PI தான் என்ன பண்ணுச்சு, கியூக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துச்சு. அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்ளை மெசேஜ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா, தென் எப்போ அதோட ஒர்க் முடிஞ்சிருச்சோ அப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வந்துடும். அதுக்கு பேரு நம்ம ரிலீஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ PI remove its own request from the queue, broadcast the release. So other process receiving the release remove PI request from the queue. அப்ப எப்ப வந்து PI வந்து ரெக்வஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் மெசேஜ் பண்ணி ரிமூவ் ஆகுதோ அடுத்து யாரு கியூல இருக்காங்களோ அவங்க நெக்ஸ்ட் உள்ள போவாங்க. ஓகேவா, இப்படி நெக்ஸ்டா போறதுக்கு பேர் தான் வெயிட் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாம்போர்ட் டைம் ஸ்டாம்ப் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்ப கிளியரா புரியுதா ஒரு ப்ராசஸ் எப்படி லாம்போர்ட் அல்காரிதம் நடக்கும்னு? ஸோ தியரம் அண்ட் ப்ரூஃப் பார்ப்போமா? ஸோ தியரம் பார்த்தீங்கன்னா லாம்போர்ட் அல்காரிதம் கேரண்டிஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்றோம். ஆமா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுக்கு இந்த லாம்போர்ட் அல்காரிதம் எனக்கு கேரண்டி தருது. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நோ டூ ப்ராசஸ் கேன் பி இன் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் த சேம் டைம். ஒரே டைம்ல அட் அ டைம்ல ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ரெண்டு ப்ராசஸ் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ அதை தான் நம்ம பார்த்தோம். PIன்னு முதல்ல ஒரு ப்ராசஸ் கியூக்குள்ள போயிருக்குன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வர முடியும். அவங்களோட ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்கும், ரிப்ளை வாங்கி ப்ராசஸருக்குள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள அதுக்கப்புறம் ரிலீஸ் மெசேஜ் வச்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் கியூல நெக்ஸ்ட் இருக்க PJ அப்படின்ற மெசேஜ் உள்ள போகும். அதுதானே? ஸோ அதுதான் தியரம், அதோட ப்ரூஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்யூம் ஃபார் த கான்ட்ரடிக்ஷன் PA PB அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறாங்க கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள அனுப்புறதுக்கு. ஸோ ரெக்வஸ்ட் A ஒன்று ரெக்வஸ்ட் B ஒன்று போகுது. ஸோ சிம்பிள் லாம்போர்ட் அல்காரிதம்ல முதல்ல ரெக்வஸ்ட் A தான் போச்சுன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதாவது ரிப்ளை மெசேஜை வாங்குவாங்க. தென் அவங்க தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் போய் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ ரெண்டு ப்ராசஸர் என்ன பண்ண முடியாது, அட் அ டைம்ல கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போய் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இஸ் கேரண்டீட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ புரியுதா எப்படி வரும்னு சொல்லிட்டு? ஈஸியா இருக்கா? தென் எதுக்கு நம்ம லாம்போர்ட் அல்காரிதம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும், அந்த லைவ்னஸ் அண்ட் ஃபேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுக்கு தான். கியூ ஆர்டர்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரிப்ளை மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும். தென் நோ டெட்லாக். இப்படி நம்ம கியூ வைஸ்ல நிக்க வச்சு ஃபர்ஸ்ட் வந்தவங்கள ஃபர்ஸ்ட் அனுப்புறப்ப டைம் ஸ்டாம்ப் பேஸ் பண்ணி நமக்கு டெட்லாக் உருவாகாது. தட் மீன்ஸ் சைக்கிள் கிரியேட் ஆகாது டைம் ஸ்டாம்ப் படி அனுப்புறனால. நெக்ஸ்ட் நோ ஸ்டார்வேஷன். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ரெக்வஸ்டையும் நம்ம டாப் ஆஃப் த கியூல இருந்து கரெக்டா ஆர்டர் படி அனுப்புறனால யாருக்கு இடையிலுமே பிரச்சனை ஆகாது. ஓகேவா, ஈவனா எல்லாரோட மெசேஜையும் ரெக்வஸ்டையும் கரெக்டா நம்ம ஆர்டர் வைஸ் வந்து அனுப்பிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேர்னஸ். நான் ஒருத்தவங்களை மட்டும் நான் பார்த்து இது பண்றேன், எனக்கு பிடிச்ச ப்ராசஸ்க்கு முதல்ல பிடிக்காத ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட் அப்படின்லாம் அனுப்பாம ஃபேர்னஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது ஃபர்ஸ்ட் கம் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமையை கொடுத்து அனுப்போம். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் த டிஸ்ட்ரிபியூட்டர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ல லாம்போர்ட் அல்காரிதம்ல நடக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வித் கியூ ஆர்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ப்ராசஸ் P1 இருக்கு, P2 இருக்கு, P3 இருக்கு. ரெக்வஸ்ட் டைம் ஸ்டாம்ப் பார்த்தோம் அப்படின்னா 5,1 6,2 8,3. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, 5 இவங்க தான், 6 இவங்க தான். இது அப்ப P1 ஃபர்ஸ்ட் போகும், P2 செகண்ட் போகும், P3 தேர்ட் போகும். இப்படிதான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள மூவ் ஆகும். ஓகேவா, அடுத்து மெசேஜோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் மெசேஜுக்கு N-1, ரிப்ளேக்கும் N-1, ரிலீஸ்க்கும் N-1. ஸோ டோட்டல் T ஆஃப் N-1 மெசேஜ் தான் CS என்ட்ரிக்கு வருது. இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஆர்டரிங், நம்ம ஆர்டரா தான் வரணும்னு சொல்லிடுறோம். தென் டெட்லாக் வராது, எந்த ஸ்டார்வேஷனும் உண்டாகாது, சிம்பிளா ஃபுல்லி டிஸ்ட்ரிபியூட்டடா ஒர்க் ஆகும். ஓகேவா, கான்செப்ட் படி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மெசேஜ் ஓவர் ஹெட். தட் மீன்ஸ் மெசேஜ் வந்து காஸ்ட்டும் ஹை தான். ஓகே, காஸ்ட் ஹை. தென் எல்லா ப்ராசஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு இடத்துல கிராஷஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் லாம்போர்ட் அல்காரிதம்.
ஸோ லாம்போர்ட் அல்காரிதம்ன்றது லாஜிக் லாக்கை பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே டைம் ஸ்டாம்ப் அட்டாச் பண்ணி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். அந்த ப்ராசஸோட சார்ட்டட் லிஸ்ட் படி கியூவில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மெசேஜ் போதோ கியூவில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கவங்க அவங்க முதல்ல கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் மெசேஜ் பண்ணி வெளியே வந்துருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் உள்ள போவாங்க. இந்த மாதிரி கண்டினியூவா நடக்கிறது தான் இந்த லாம்போர்ட்ஸ் அல்காரிதம் இன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான அல்காரிதம் தான். நீட்டா இந்த போட்டு இந்த சைடே நீங்க படி எழுதுனீங்க அப்படின்னாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ரிச்சர்ட் அகர்வால்ஸ் அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். ஸோ மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.